ஐசியிலே ஒரு 10 தான் கற்றுனேன். சொல்லி பார்த்தாங்க வீட்டுக்கு வந்து ஜாமான பூரா இதில் போடலாமா? போதும். அதிதி தெய்வங்களினால் ஒப்பற்ற கருணைக்கு நன்றி அறிதலால் திருச்சிற்றம்பலம். இந்த பகவதியம்மன் கோயில் எங்களுடைய தாய் தந்தர்கள் 3 தலைமுறைக்கு மேலாக குலதெய்வமாக வணங்கி வந்த பகவதியம்மன் 1971 வருடம் இந்த கோயிலை எனது சொந்த பொறுப்பில் கட்டப்பட்டு 1971 அஷ்டபந்தன மகா கமிஷம் புதிய சிலை செய்யப்பட்டு பகவதியம்மனை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எங்களுடைய சொந்த செலவில் 1984 வருடம் 2வது முறையாக என்னுடைய தாய் தந்தைகளுடைய அனுகிரகத்தால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது எங்களுடைய சொந்த செலவில். அடுத்தாப்பில் 1996 எங்களுடைய குடும்பத்தினர்கள் திருநாகேஸ்வரத்துக்கு மாதந்தோறும் போயிட்டு வருவாங்க. எங்கள் ராகுதோஷனிங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. அதனால் எங்கள் சொந்த செலவில் எங்கள் குடும்பத்தின் நலன் காக்க இந்த ராகு பகவானியை கருமாரியன்னு பிரதிஷ்டை பண்ணோம். இப்போ நாங்கள் தினசரி இந்த ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோம். எங்களுடைய ரிலேட்டிவ் மற்றவங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு அவங்கள நான் பால் விட அனுமதிச்சிட்ருக்கோம். அந்த பால் விட்டு அபிஷேகம் பண்ண பால் அவங்களாவே அபிஷேகம் பண்ணலாம். அந்த அபிஷேகத்தை சாப்பிட்டா வயிற்று வலி நீங்கும், குழந்தை பாய்க்கு கிடைக்கும். இந்த அம்மனுக்கு தலையில் நாங்கள் சிரசில் வச்சு சிவப்பு கயிறு வைக்கிறோம். அது பகவதியம்மன் கருமாரி ராகு பகவான் சுடலமாரசன் கோயிலில் வச்சு அதை பூஜை செய்து 41 நாள் கழித்து அந்த கயிறு இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். அதை கட்டினா நோய் தடுப்பு விபத்து எல்லாம் நீங்கும். நாங்கள் ஒரு சர்வீஸுமாக எல்லோரும் நல்லா இருக்கணும். லோகா சமதா சுகினோபா எல்லார் வீட்லேயும் குழந்தை பாய்க்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், மழை பெய்யணும், நாடு செழிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ராகு பேர் சேரும்போது அதே இதில் எல்லோரும் கலந்து நல்லா செயல்படுத்தியிருக்காங்க.